அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கோழிகளுக்கு சளி சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம எப்படியெல்லாம் ரெக்கவர் பண்ணி கொண்டு வருவோம், என்னென்ன மெடிசின் குடுத்து அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 7 வகையான மெடிசின் குடுப்பேங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர்ல சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டெட்ராசைல் பவுடரு, நியூரோபின் டேப்லெட், மெரிக்வின் டேப்லெட், அதுக்கடுத்து ஃபீவர் டேப்லெட், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வைமரால் டானிக்குங்க. அதுக்கடுத்து நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய எல்பிகேஸ் டானிக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த டேப்லெட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 20 கோழிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. நான் கடைசியில் உங்களுக்கு ஒரு கோழிக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நான் கடைசியில் சொல்கிறேங்க. இந்த டேப்லெட் எல்லாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெட்ராசின் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைமரால் டானிக் ஒரு 5 ml அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பிகேஸ் டானிக் ஒரு 10 ml அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சிங் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆயில் கேன் சின்னதாக ஒன்று வாங்கி அதில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு டேரெக்டாக நம்ம காட்ட போகிறோங்க. கோழி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஒரு 50% மட்டும் லைட்டாக குறுகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. தீவனம் பார்த்தீங்கன்னா எதுவும் எடுக்க மாட்டேங்குது. அதனால் டேரெக்டாக நம்ம வாயில் வச்சு ஒரு 2.5 ml அடிச்சு விட்டுட்டு அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா 2-3 நாள்லையாவது நம்மளுக்கு ரெக்கவர் ஆகி வந்துருங்க. இது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேளையாவது நீங்கள் கொடுக்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சளி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரெக்கவர் ஆகி வரும். முடிஞ்ச வரைக்கும் சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க. அந்த வாயை திறந்து குறுகிட்டு நிற்கிங்க. அதை பிடிச்சி நீங்கள் வாயை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயில் ஜெல்லி மாதிரி வருங்க. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்மளுக்கு சளி இருக்குதுன்னு அர்த்தங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டானிக்கு காட்டி தனியாக ஒரு செப்பரேட்டாக வச்சுங்க. ஏன்னா நீங்கள் டானிக்கு காட்டி நீங்கள் இதுக்குள்ளேயே விட்டுட்டீங்கனாலும் சீக்கிரமாக மற்ற கோழிகளுக்கு பரவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சளி இருக்குது அப்படின்னா இந்த டானிக்கு காட்டினீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. உங்களுக்கு யாராவது டவுட்டு இந்த மெடிசன் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.